ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாப்க்கு வந்து இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி அந்த பேசிஸில் தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 days அப்படி தான் ஆகுது. இதுக்கான எண்ட் டேட் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதியோடு வந்து இதோட அப்ளிகேஷன் எண்ட் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான், அதாவது அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலயமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 23,000 வந்து உங்களுக்கு சேலரி. அண்ட் தென் தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000. இதுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஃப்ரெஷரே எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருந்தா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நர்சிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நர்சிங் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிஎன்எம் அதுவும் படித்தவங்களும், அண்ட் தென் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க, அண்ட் தென் பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டெகிரேட்டட் கரிக்குலம் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு. அதாவது நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 வந்து சேலரி. அண்ட் தென் மல்டிபர்பஸ், அதாவது எம்டிஎஸ் இது வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 10th முடித்தவங்க எல்லாம். இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எம்டிஎஸ் வேலை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 வந்து இதுக்கான சேலரி. எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த எம்டிஎஸ்க்கு மட்டும் இன்டர்வியூ இல்லாமல் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பார்த்துட்டு ஒர்க் எப்படி இருக்குது பார்த்துட்டு இதில் வந்து எடுப்பாங்க, எம்டிஎஸ் மட்டும். மற்ற போஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் அதை வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, அந்த அட்ரஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இதான் வந்து அட்ரஸ்ஸு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அந்த டிஹெச்எம் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அதை அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி அண்ட் தென் அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது 10th 12th ஆதார், அண்ட் தென் வந்து வேலிட் ப்ரூஃப் வேறு எதுனா ஒன்று தமிழ்நாடு இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, அண்ட் தென் வந்து இதில் வேறு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதை வச்சு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதோட கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 4 இது மட்டும் வச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த பிடிஎஃப் கீழே இருக்குது. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு, நேமு எல்லாமே இருக்குது. இதை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஈஸியான இது தான் ப்ராசஸ் தான். ஸோ வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு காசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃப்ரீ டோட்டலாக, எக்ஸாமும் கிடையாது. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.